அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் கொள்ளையில் ஈடுபட்ட திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த 5 பேர் கைதான நிலையில் அவர்களின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களின் பின்னணி குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் பகுதியை சேர்ந்த இந்த கொள்ளை கும்பல் அம்பானி திருமண நிகழ்ச்சியானது கடந்த வாரம் நடைபெற்றது. நமக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயம். மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இந்த திருமண நிகழ்வில். இந்த நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் திருடுவதற்காக இந்த கும்பலானது சென்றிருக்கிறது. ராம்ஜி நகரை பொறுத்தவரை ஏற்கனவே இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பிட்ட அந்த டெல்லி பகுதிகள் மட்டுமல்லாமல் குஜராத் போன்ற பல்வேறு இடங்களில் இவர்கள் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. டெல்லி ராஜ்கோட் காவல்துறையினர் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்த ஒரு விவரங்களை சேகரித்து அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ராஜ்கோட் பகுதியில் நின்று கொண்டிருந்த காரில் ரொக்க பணம் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை உடைத்து திருடுவதற்கு இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த குழுவில் ஒருத்தரை கைது செய்த பின்னர் தொடர்ந்து மற்ற நபர்களையும் பொறிவைத்து பிடித்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகரில் இருக்கக்கூடிய ராம்ஜி நகரை சேர்ந்த இந்த கும்பலானது தலைநகர் வரை சென்று தங்களுடைய இந்த ஒரு பணியை செய்திருக்கு. அதாவது தங்களுடைய இந்த கைவரிசை காட்டியிருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் விரிவான அறிக்கையானது தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் இவர்களுடைய பின்னணி என்ன, எங்கெல்லாம் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக ஒரு ஊரில் தங்கி குறிப்பிட்ட மாவட்டம் அல்லது குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த கும்பலானது கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த 5 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த கும்பலுடைய முக்கியமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய கேங் லீடர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய ராஜ்கோட் காவல் போலீசாரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இந்த லேப்டாப் மற்றும் காரில் இருக்கக்கூடிய பொருட்களை குறிவைத்து திருடக்கூடிய சம்பவத்தில் ஜெகன், தீபக், குலசேகர், முரளி, அகாரம் உள்ளிட்ட இந்த 5 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்.